நாம எதை கொடுக்கிறோமோ அதுதாங்க நமக்கு திருப்பி கிடைக்கும். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம். நீங்க அக்பர் பீர்பால் கதை படிச்சிருப்பீங்க. படிக்கலைன்னா நிறைய புத்தகங்கள் இருக்குது, வாங்கி வாய்ப்பு இருக்கும்போது படிச்சு பாருங்க. அக்பர் பீர்பால் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கையில அக்பர் சொல்லுவாரு, ஏன் அக்பர், இந்து மதத்துல ஒன்று சொல்றாங்க, எதை நம்ம தர்றோமோ அது அப்படியே திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு. பீர்பாலும் ஆமாங்க அரசே, எதை கொடுக்கிறோமோ அது உடனே திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. உண்மையாகவா? உண்மைதாங்க அரசே. பேச பேச அக்பர் என்ன பண்ணுவாரு, பீர்பால் கன்னத்துல பலார்னு ஒரு அறை விட்டுருவாரு. அறை விட்ட பிறகு இவர் கேட்பாரு, பீர்பால் எது கொடுத்தாலும் திருப்பி கிடைக்கும்னு சொன்னீங்களே, இப்போ இது திருப்பி எனக்கு கிடைக்குமான்னு கேட்டாரு. அடிக்க முடியுமா? அவர் அரசர், அரசரை திருப்பி அடிக்க முடியுமா? பீர்பால் ஒன்றும் சொல்லல, சிரிச்சுட்டே வெளியில வந்தாரு. எதிர்த்து அப்படி ஒரு வீரன் வந்தா, அந்த வீரங்கண்ணத்துல பலார்னு ஒரு அறை பீர்பால் விட்டாரு. அரைஞ்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, இன்னைக்கு அரசர் இந்த விளையாட்டை தொடங்கி வச்சிருக்கிறாரு, யாரை முதல் முதல் பார்க்கிறீங்களோ அவங்க கன்னத்துல பலார்னு ஒரு அறை விடுங்கன்னு சொல்லிட்டு பீர்பால் போயிட்டாரு. அந்த வீரன் இன்னொருத்தனை பார்த்தா, இப்படி அன்னைக்கு பொழுதுக்கும் இதேதான். மாலையில அரசாங்க அலுவலகத்தை எல்லாம் பணிகளை முடிச்சுட்டு அக்பர் அந்த புறத்துக்குள்ள போனாரு. மகாராணி எதிர்த்து அப்படி வந்தாங்க. வந்தவங்க அக்பரோட கன்னத்துல பலார்னு ஒரு அறை விட்டுட்டாங்க. அக்பருக்கு பொறிகலங்கி போச்சு. அடி நாலடி சாதாரண அடியில், ஒரு அடியிலேயே அப்படியே பொறிகலங்கி போச்சு. என்னமான்னு கேட்டாரு. அப்ப அந்த மகாராணி சொன்னாங்க, இப்பதாங்க தலைமை வேலைக்காரி வந்து உன்னை சொல்லிட்டு ஒரு அறை விட்டா என் கன்னத்துல. இன்னைக்கு யாரோ இந்த விளையாட்டை தொடங்கி வச்சாங்களாமா காலையில, அதை சொல்லிட்டு என் கன்னத்துல ஒரு அறை விட்டா, உங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு அறை விட்டுட்டேன்னா. அடுத்த நாள் வந்து அக்பர் ஒத்துட்டாரு, பீர்பால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நாம் எதை தருகிறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறத எனக்கு நீங்க புரிய வச்சிட்டீங்கன்னு சொன்னார்.